பால் பாயாசம் பண்ணி மக்களுக்கு நிறைய கொடுக்க போறோம். அரிசி, ஏலக்காய், நாட்டு சர்க்கரை, இந்த பால் 6 லிட்டர் பாலா? 6 லிட்டர். ஒரு ஏரியா பண்ணணும். அது எரிஞ்சிடாதா? மயிலங்குப்பம் பால் பாயாசத்துக்கு பால் தண்ணி கலக்காத பால் அப்படியே மாட்டில் கறந்து பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சா பாப்பா? போய் சாப்பிடலாம். பனங்கொட்டை போட்டு கையில் அசதியாக இருக்குது. என்ன ராஜா, பால் பாயாசம் ரெடியா? நல்லா கொதிக்குது போல இருக்கே. பால் தெரிஞ்சிருச்சுண்ணா. இது பால் தெரிஞ்சிருச்சா? இல்லை, நான் கறந்து கொடுத்தாங்க, கரெக்ட் தான். நம்ம கொண்டு வந்து வச்சுட்டு 365 பனை விதைகள் ஊன போயிட்டாங்கல்ல. ஆமாம். அந்த நேரத்தில் வெளியில் வச்சுருந்தோம். அந்த வெயிலில் வச்சதுனால அப்படி ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணுறது? வேறு என்ன பண்ண போகிறப்ப? எனக்கு பாயாசம் தான். ஆமாம். ஐயோ, நல்லா கெட்டு போச்சே. உனக்கு எதாவது டிஷ் வேறு ஐடியா எதாவது பண்ணுற முடிஞ்சா பண்ணு. அதாவது பால் பிரிச்சிலேருந்து வாங்கிட்டு போய் நம்ம பால் காய்ச்சி போனோம்னா ஒரு பாக்கெட்டு உடச்சி விட்டோம்னா டக்குன்னு வீணாயிடும். நாட்டு மாட்டு பால் கெடாது இல்லை? நான் அந்த தைரியத்தில் வச்சுருப்பேன். கெடாது, நம்ம கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டோம் அந்த ட்ரம்மோட. ஸ்வீட்டு தானே செய்ய ஆரம்பித்தோம். ஆமாம். அதே ஸ்வீட்டாக பண்ணிடலாண்ணா. இதுலையே எப்படி? ரசகுல்லா பண்ணிடலாண்ணா. ரசகுல்லாவா? என்னடா கெட்டு போல பால் எப்படிலாம் ரசகுல்லா பண்ணிடலாண்ணா. பண்ணிடியா? பண்ண முடியுமா? இல்லை, எப்படி எப்பயுமே அப்படி தான் பண்ணுவாங்களா? கெட்டு போன பால் பண்ணுவாங்க? ஆமாண்ணா. ஆமாம். அவங்க கெட்டு போன பால்னா அவங்க வேணே கெட வச்சு செய்வாங்க. நம்ம ஆக்சுவலாக நம்ம அந்த மைண்டில் வரல, இது எதிர்ச்சியாக கெட்டுருச்சு, அதனால் நம்ம அதை வச்சு நம்ம பண்ணுறோம். சரி வாங்க, ஏதோ ஒன்று மக்களுக்கு ஸ்வீட் கொடுத்தா சரி. ஸ்வீட் பண்ணிடுறோமா? பொழுது வேறு போயின்னு டப்புன்னு பாரு பார்க்கும். பொழுது போகிறதுக்குள்ளே கொடுத்துருவா. முடிஞ்சா பாரு, இல்லைன்னா விட்டுட்டு வேலை பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, வேறு ஏதோ ஒரு ஐடியா பண்ணுறாரு பாருங்க. என்ன பார்ப்போம். இப்போ என்ன தண்ணி ஊற்றுறீங்க? தண்ணி ஊற்றுறாரு. நம்ம பாயசத்துக்கு வந்து திக்காக பால் வைக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி சேர்க்காம இருந்தோண்ணா. ஆமாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றினோம்னா தண்ணி தனியாக பால் தனியாக நல்லா கெட்டியாக வந்துடும். என்னப்பா நல்லா இருக்குப்பா, எது கிழிக்கிறீங்க? ஜாங். ஆனால் நம்ம பாயசத்துக்காக வந்தோம். ஆமாம். அது பால் தெரிஞ்சிருச்சு. ரைட்டு. குலோப் ஜாமுன் இது இப்போ ரசகுல்லாவாக மாற்றிடுறோம். இப்போ அதுக்கு வந்து வடிகட்டணும். இப்போ நம்மள்ட்ட வேறு எதுவுமே கிடையாதுல்ல. ஆமாம். அதனால இந்த பையில் வந்து நம்ம வடிகட்டிக்கிறோம். அதுக்காக இந்த பை கிழிச்சிரும். ஓகே. இதுவும் கெட்டு போச்சுன்னா மோரா மாற்றிடுவீங்களா? தயிராக மாற்றிடலாம். என்ன சரிண்ணா? கை விட்றா. இங்கே பால் கெடவே இல்லைங்க, நல்லா தாங்க ஸ்மெல்லு வருது, வாசம். இருண்ணா, கடைசியாக காட்டுறேன். கடைசியாக காட்டுறேன், டிப்பே காட்டுறேன். சாகண்ணா இங்கே வாண்ணா, பொறுமையாக அப்படியே கிண்டு. வடி கட்டுறோன்னு சொல்லு. இங்கே வா. என்ன நடக்குது? வடி கட்டிட்டீங்களா? கெட்டியா எடுக்கணும், அதை கரைச்சிடாத, தயிர் மாதிரி போட்டு கிண்டி. அப்புறம் அது வடின்னு இல்லையா? எப்படியா? தூக்கி காட்டுங்க, தண்ணி வடி இது காட்டுவோம். பால் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாலா இருக்கு. விரிடா. என்னாச்சு, புளிஞ்சிட்டிங்களா? மொத்தம் 6 லிட்டர் பாலில் இவ்வளோதான் இருக்கா? கிடச்சி பாலுங்க பாருங்க. இதில் தான் ரசகுல்லா பண்ணுறோம். இதுலையா? ஆமாம். இதில் எப்படி பண்ணுவீங்க? பண்ணுறோம் பாருண்ணா. பண்ணுறோம் பாருண்ணா. நைட் 2 மணி உங்களுக்கு முடியுதுங்க. பண்ணிடுவோம். 365 பணம் இதை ஊன போயிட்டீங்க. மதியானம் 12 மணிக்கு ஆரம்பித்தோம். அப்போ லைட்டு பல்வழியாக இருக்கு உங்களுக்கு குடிக்கிறதுக்கு. ஏடா ஓர போயிட்டுருக்கீங்களா? நான் போகலண்ணா, இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைண்ணா. எதாக இருந்தாலும் மாஸ்டர் சாங்கே சாரும். நம்ம வீட்டில் இருந்து அந்த தண்ணி பாக்கெட் பால்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா? அது இந்த மாதிரி திரிஞ்சாலும் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்காது. தண்ணி ஊற்றுறதுனால தண்ணி தனியாக அந்த மேலே கெட்டியாக பார்த்துருக்கேன். சும்மா காசு எக்ஸ்ட்ரா தருவீங்கன்னு சொல்லிருப்பாங்க. அட பாவிலா, நான் அதுதான் உனக்கு கூப்பிட்டுட்டே இருந்தேன், வாடான்னு. நீ காலையில் பேசுனது பார்த்தா நான் நேற்றே சொல்லிட்டு போனேன். என்ன 10 மணி ஆகுமா 2 மணி ஆகுமா? இந்த 10 நிமிஷம் முடியுதுண்டா. 10 மினிட்ஸ். இதே தான் சொல்கிறீங்க அப்போலேருந்து. இதை தான் அவர் என்கிட்ட சொன்னார். நான் சொல்லிட்டு எத்தனை பீஸ் தான் வரும் இதில்? 20 பீஸ் தாராளமாக இருக்கும். 20லேருந்து 25 பீஸ். ஓகே. ஐயா வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, கல்யாணம் ஐயா வேறு. சீக்கிரம் கொடுத்துடலண்ணா. இது இந்த மாதிரி இருக்கும்ண்ணா, இந்த மாதிரி இருக்கும் திரியா. இதை நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அதுக்குள்ளே ஜீரா காசி வைக்கலாம். ஓகே.
ரைட்டு பா தண்ணி ஊற்று இப்போ சுடு தண்ணி காசுங்க மொத்த தண்ணி ஊற்றிடலாமா மொத்த தண்ணி தூக்கி ஊற்றி சுடு தண்ணி காசு அந்த தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படி அந்த தண்ணி கரெக்டாக இருக்கணும் ஊற்றிட்ட ராஜா ஊற்றுரு சாங் இருக்க தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டுண்ணா. சரி ஈரமா இருக்கு. ஆமாண்ணா. அது எப்படி அந்த பக்கம் வருங்களா கரெக்டாக? வந்துடுண்ணா. இது நம்ம ஆரம்பத்தில் அந்த பாலோட தண்ணி இருக்கு இல்லையா, அது அப்படி தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி பிசைய அந்த தண்ணியெல்லாம் வந்துடும் வெளியில், நல்ல திக்னஸாக திக்காக வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு இப்போதுக்கு வித்தியாசம் இருக்குங்களா? அப்புறம் வறுத்தாதுல தானே வருது. நாட்டு சர்க்கரைண்ணா? நாட்டு சர்க்கரை 2 லிட்டர் தண்ணி வரும். பால் காய்ச்சல் கறந்து தானே. அடுத்து என்ன சாங்? ஏலக்காவா அடுத்து? இருக்கிற நகத்தை கட் பண்ண சொல்லிட்டீங்க. பாவம் என்ன பண்ணுவாங்க? எங்கே இருந்து அப்புறம் நான் பண்ணுறது? கத்தி இருக்குல்ல, கத்தி யூஸ் பண்ணுங்க அப்படின்றா. சரிங்க, முட்டை சொல்கிறீங்க. கையில் வைக்கவும் நலுங்காமல் பிடிச்சி அழுங்காக்குள்ள பிடிச்சி உள்ளே வைக்கவும் சாகம் வரை நங்கு பண்டே ஏலக்காய் மசஜி உருட்டுன்னு உருட்டுறீங்களே. என்ன பூரி போட போகிறீங்களா என்ன? இதுவே கையெல்லாம் வலியுறுத்துக்குச்சுண்ணா. ரெடியா? தயவுசெய்து கொடுப்பா, முடியல கால செஞ்சு விடு. ஜீரா ரெடினா இது ரெடினா? விட 4 மணி ஆகிடும். தார்பா விரிச்சு பெருசாக போடணும். எப்படி மாஸ்டர் இவ்வளோ உருண்டையாக கரெக்டாக சுற்றுறீங்க? எங்கடா உருண்டையா இருக்கு? சதுரமாக உருட்டி வச்சிருக்காரு. சாங் க்ளவுஸ் போட்டுக்கலாம்ல? போட்டிருக்கலாண்ணா. பாயசத்துக்கு எதுக்குடா க்ளவுஸ் வண்டியில் வச்சுட்டு வந்துட்டேண்ணா. என்ன சரிண்ணா? என்ன கருப்பட்டி காய்ச்சியா என்ன? கருப்பட்டி தான், நாட்டு சர்க்கரை. என்னாச்சு? ஆனால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜீராவில் போடுறோம். இப்போ வீட்டில் வந்து சாதாரண சக்கரை பண்ணுவாங்க, கடையில்னா சாதாரண சக்கரை பண்ணி ஒயிட்டாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம நாட்டு சக்கரை பண்ணும்போது கொஞ்சம் கலர் மாறணும். ஓகேண்ணா. ஒன்றுமே தெரியலையே. வெந்துருச்சுன்னா பெருசாயிரும். சூப்பராக இருக்கு. இப்போண்ணா இப்படி அமுக்குனா இப்படி பஞ்சு மாதிரி வரணும். சாங் கையை வச்சா எதுவுமே ராங்காக போனதில்லை போல இருக்கு. ஆகாதுண்ணா. கெட்ட போல கூட இப்படி மாற்றிட்டு அப்படியா? இதுவண்ணா இப்படி பதம் இதுதான். இதுக்கு இப்படி அமுக்குறோம்ல, திரும்ப அது அப்படியே வெளில வந்துடும் இந்த பஞ்சு மாரி. பண்டே ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. இறக்கி ஜீராவில் போட்டாச்சு, ஊறின்னு இருக்கு. அது 1 மணி நேரம் ஓடணுன்றாரு. இப்போ என்ன மணி 10 போகுது. 12 மணி தானே அன்னைக்கு? அதான் தெரியல. ரெடி பண்ணி பார்த்துலாமா எப்படி இருக்குன்னு? வாங்க, ரெடியாக இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வாங்க வாங்க. ரசகுல்லா செஞ்சுருவோம். அங்கே போய் தனியாக உட்காந்து இருக்கிறாரு. ஏதோ டவுட்டாக இருக்குதா? மெனு ஒன்று செக் பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிடணும். தூக்கம் வருதுண்ணா. ஆறிச்சு. நல்லா ஊறிச்சாண்ணா? பண்டே ஆ, டேஸ்ட் பண்ணி பார்த்துருமா? பார்த்துண்ணா. வந்ததுலாம் தின்னுட்டு தான் இருக்க நீனு. பாருண்டா. ஆமா நான் பார்க்கணும். கோன் பண்ணா. உண்மையிலே ரசகுல்லா தான். பால் சிறப்பாக வந்துருச்சு. அதாவது அரிசி பாயசம் பண்ணுறேன்னாரு. அது ஒன்றும் செட் ஆகலை. பால் திரிஞ்சு போச்சு. அந்த திரிஞ்ச பாலை வச்சு ரசகுல்லா பண்ணார். உண்மையிலுமே ரசகுல்லா தான் சூப்பராக